ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரன்ச்சி சாப்பிங். டுடே நம்ம சேனலில் டேஸ்டியான யம்மியான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நீள்வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பொடியாக நறுக்கின மல்லித்தலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிரும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்ச மஷ்ரூமை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சிக்கன் கிரேவி மசாலா, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஷ்ரூம் கிரேவிக்கு தண்ணி சேர்த்த வேண்டியதில்லை, மஷ்ரூம்லேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும். அடுத்ததான் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி சேர்த்தாதனால சீக்கிரம் அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே மஷ்ரூம் நல்லா வேகட்டுப்பேன். 10 மினிட்ஸ் ஆச்சு. வாங்கி இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு நம்மளுடைய மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை தூவி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதோட சப்பாத்தி, பரோட்டா இல்லை சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.